ஹலோ மக்களே, நம்ம பாருக்கு அடுத்த ஆப்பு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. பாருக்கிட்ட நம்ம அலர்ட் பாரு அலர்ட் பாருன்னு தான் சொல்லணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க, பாருக்கு ஆப்பா அப்படின்னா ஆல்ரெடி உள்ள நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாரு வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு என்னமோ ஒன்று சமாளிக்குது. இப்போ உள்ளே இருக்கவங்களால சமாளிக்க முடியாதுன்னு திருப்பி ஒரு 3 பேரை உள்ளே அனுப்ப போகிறாங்க கைஸ். அப்படி என்னப்பா சொல்கிறீங்க, திருப்பி வைல்டு கார்டு உள்ளே போக போகிறாங்களான்னா வைல்டு கார்டுலாம் இல்லை கைஸ். ஒரு வாரம் 10 நாளைக்கு பஞ்சாயத்துக்கு போக போகிறாங்க. அப்படியே இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இதில் வந்து நிறைய பேர் நான் சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. ஹேட்டர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக, ஃபேன்ஸ் இருக்கவங்க என் வீடியோ லைக் பண்ண மாட்டீங்க. ஹேட்டர்ஸ் இருக்கவங்க ஷார்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள். யாருன்னு கேட்டிங்களா? பாருக்கு ஆப்படிக்க போகிறது தீபக்கா, மாயாவா, விசித்ராவா, வனிதாக்கா போக வாய்ப்பு இருக்கா. பிக் பாஸ் தாத்தா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சுரேஷ் தாத்தா அவர் பேர். ஸோ பிக் பாஸ் தாத்தா அவர் தான் இப்போ ரிவ்யூ பண்ணிருக்காரு. அவரும் போக வாய்ப்பு இருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு 3 யார்? தீபக்கு, விசித்ரா, மாயா, இவங்க 3 பேரையும் அனுப்ப போகிறாங்களாம். என்னடா ஒரு பொண்ணை இப்படியாடா பழி வாங்குவீங்க அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஷோவை தூக்கி நிறுத்தணுன்றதும் உள்ள கனின்னு ஒரு குரூப்பை வச்சுட்டு அதையும் வச்சுட்டு பாருவையும் அடிச்சுக்கிட்டு திருப்பி பாரு அடிக்க உள்ள ஆள் அனுப்பிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு எழுந்து நிற்கிதுன்னா திருப்பி அவளை அடிக்கிறதுக்கு உள்ளே ஆள் அனுப்புறீங்களேடா. அதுக்கு ஒரு மாஸ் எலிமினேஷனை வச்சு அந்த கனி குரூப்பை உள்ளே தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் அனுப்புங்கடான்னா திருப்பி இந்த டாக்ஸிக் கண்டஸ்டன்ஸ் அனுப்ப போகிறாங்க. மாயா பற்றிலாம் நான் சொல்லவே வேணாம் கைஸ். தீபக் ஒரு ஃபேன்ஸ் ஃபயர் விடுவாங்க. நான் கேட்டால் தீபக் சரியான மேல் சாவனிஸ்ட். அவரை பற்றி நான் போன சீசனில் வீடியோஸும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் அடுத்து வர 2-3 ஷார்ட்ஸில் அவரோடது நான் போட்ட வீடியோஸ் கூட லிங்க் நான் கொடுக்குறேன். முடிஞ்சால் இதிலே கொடுக்குறேன், இல்லைனா நெக்ஸ்ட் ஏன்னா நானும் தேடி தான் கொடுக்கணும் பழைய வீடியோஸு. ஸோ வீடியோஸும் ஷார்ட்ஸு சரியான மேல் சாவனிஸ்ட். தீபக் வெஸ் மஞ்சரின் வரும்போது நான் மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா டீம் வந்து தீபக்கு செம்ம சப்போர்ட்டாக இருந்தது. அவரது எந்த நெகட்டிவும் வெளில காட்டவும் இல்லை, வெளில வரவும் இல்லை. அதனால் ஜனங்களுக்கு தெரியவும் இல்லை. லைவ் பார்த்தேன், எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ சிலாவலின்னு மஞ்சரி அவ்வளோ அட்டாக் பண்ணது. அப்படி பார்க்க போதான் சரியான மேல் சாவனிஸ்ட்டு. அப்போ வந்து பாரு அந்த வகையில். மாயா சரியான டாக்ஸிக்கு தெரியும். விசித்ரா மாயாவும் விசித்ராவும் சேர்ந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த சீசனில். இப்போ அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக உள்ளே வர மாதிரி ஹோட்டல் டாஸ்கில் வர போகிறாங்களாங்க கைஸ். ஒரு வாரம் ஹோட்டல் டாஸ்கில் வந்து என்னென்ன அலப்பறை பண்ண போகிறாங்களோ. யாரும் வந்து அந்த கனி குரூப் ஆட்சி ஆட போகிறது கிடையாது. இப்போ வந்திருக்க இந்த பிரஜன்ஸ் சென்டர் ஆட்சி ஆட போகிறது கிடையாது. திருப்பி பாரு தான் டார்கெட்டாக இருக்க போகிறாங்க. நம்ம பாரு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு அடி மேலே அடி தான். அம்மா எவ்வளோ அடியதாம்மா தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஷோ பார்க்குற நம்மளுக்கே டயர்ட் ஆகிடுது. உள்ளே இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ தெரில. தீபக் ஹேட்டர்ஸு, மாயா ஹேட்டர்ஸு, அதுக்கப்புறம் விசித்ரா ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தால் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ்.